நம்மோடு பேசுவாராக. எபிரேயருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் வாசித்தார். எபிரேயர் 3வது அதிகாரம் 1வது வேதவசனம். இப்படிப்பட்ட பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் வாழுகிற அநேகரை நாம் கவனித்து பார்க்கிறோம். ஒவ்வொருவரையும் கவனித்து பார்க்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கவனித்து பார்க்கிறோம். அநேக பிரச்சனைகளை கவனித்து பார்க்கிறோம். அநேக வேதனையான காரியங்களை கவனித்து பார்க்கிறோம். ஒவ்வொன்றை கவனித்து பார்க்கிறோம். கடையில போய் ஒரு பொருள் வாங்க வேண்டுமானால் அதை கவனித்து பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பொருள் நல்ல பொருள் தானா, இதை எப்படி நாம் செயல்படுத்த வேண்டும், எப்படி யூஸ் பண்ணணும் என்பதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக கவனித்து பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். பாருங்க, கடந்த நாட்களில ரயில்வே கேட்ல ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கும். இப்பொழுது இருக்கிறதா எனக்கு தெரியவில்லை, ஆனால் இருக்கிறது. சில அது வேற மாதிரி எழுதி போட்டிருப்பாங்க. அதுல என்ன எழுதி போட்டிருப்பாங்கன்னா, சுந்தர நில் கவனி புறப்படு. அல்லேலூயா. ஞாபகம் இருக்கா? நில் கவனி சரி இல்லாட்ட புறப்படு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீ போகிறதுக்கு முன்னாடி இந்த தண்டவாளத்தை கொஞ்சம் கவனி, வருகிற ரயிலை கொஞ்சம் கவனி, சுந்தர ஏதாவது வருகிறான்னு சொல்லி கவனிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இதே போலத்தான் ஆண்டவர் தம்முடைய வசனத்திலே ஸ்தோத்திரம் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களில் நாம் ஜெயம் பெற வேண்டுமானால், அநேக காரியங்களில் நாம் பதில் பெற வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வர வேண்டுமானால், நாம் கவனிக்க வேண்டிய ஒரு நபரை இந்த வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கிறது. நாம் கவனிக்க வேண்டியவரை கவனிக்காமல் கவனிக்க கூடாதவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிற அப்படின்னால தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் நமக்கு விடை கிடைக்காம தெரிகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் எப்பொழுதாக இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நாம் அறிக்கைப்படுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவ வட்டாரத்துல இயேசுவை கவனிக்கிற கூட்டம் குறைவு. இந்த எபிரேயருக்கு அல்லது இந்த சபையாருக்கு அல்லது இந்த தேவ மனுஷர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு இந்த எபிரேய நிருப ஆக்கியோன் அந்த நிருபத்தை எழுதுகிற தேவ மனுஷன் சொல்லுகிற போது, நீங்க இயேசுவை பின்பற்றுகிறதெல்லாம் உண்மைதான், அவர் அறிக்கை பண்ணுகிறதெல்லாம் உண்மைதான், இயேசு சொல்லி கூப்பிடுறதெல்லாம் உண்மைதான், அவரை கொஞ்சம் நீங்க கவனித்து பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்னைக்கா இயேசுவை கவனித்து பார்க்கிறோமா, அவரை உற்று பார்க்கிறோமா? உற்று பார்த்தாச்சுன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் விளங்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேத புஸ்தகத்துல பார்க்கிற போது அவரை கவனித்து பார்த்த ஸ்தோத்திரம் சிலரை நம்ம பார்க்க போகிறோம். எந்த விஷயத்துல நம்ம அவரை கவனித்து பார்க்க வேண்டும்? பாருங்க, அவரை ஒவ்வொரு காரியத்திலும் கவனித்து பார்க்க நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாகும். அல்லேலூயா. இயேசுவை கவனிக்க அவரை கவனித்து பார்க்க நம்முடைய உள்ள மறுரூபமாகும். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களிலே ஒரு பெரிய ஒரு விடுதலை உண்டாகும். அவரை நோக்கி பார்த்தால்தான் நம்முடைய முகமும் பிரகாசமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த ஸ்தோத்திரம் இந்த நாளில் கூட நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை
வாசிக்கலாம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீசரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல அல்லேலூயா. இயேசு அவர் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீசரில் ஒருவன் அவரிடத்தில் வந்து கேட்கிறான், ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுத்தது போல போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் சொல்லி கேட்கிறாங்க. கேட்கிற போது அந்த பரமண்டல ஜெபத்தை ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். அப்போ இந்த இயேசுவோடு இருந்த 12 சீசர்களில் எல்லாரும் இயேசுவை ஒவ்வொரு நேரமும் கவனித்து கொண்டே இருக்கிறார்கள். அவங்க நிறைய விஷயங்களை கவனித்தாலும் அவருடைய ஜெபத்தை ரொம்ப கவனிக்கிறாங்க. அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா? ஆமென். அல்லேலூயா. இந்த சீசர்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாதா? இவங்க ஜெபம் பண்ண தெரியாதவங்களா? இவங்கள் அநேகர் அவர்கள் யூதர்களாக இருக்கிறார்கள். யூதர்களுக்கு ஜெபம் பண்ண தெரியும். ஸ்தோத்திரம். எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியும், எப்படி பலி செலுத்தணும் தெரியும், எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொல்லி தெரியும். தெரிந்தாலும் இவர்கள் இயேசுவை பார்க்கிற சமயத்துல இவருடைய ஜெபம் மற்ற ஜெபங்கள் போல இல்லை. அல்லேலூயா. இவருடைய ஜெபத்துல நிறைய காரியங்கள் மாறுகிறது. இவருடைய ஜெபத்துல ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அப்போ நம்ம ஜெபம் பண்றதுக்கும் இந்த இயேசு ஜெபம் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்போ நம்ம ஜெபம் பண்ண இன்னும் தெரியல, இந்த இயேசு இடத்துல நம்ம ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளணும் சொல்லி இயேசு இடத்துல கேட்கிறாங்க. அல்லேலூயா. பரிசேயர்கள் ஜெபம் பண்றாங்க, வேதபாரகர்கள் ஜெபம் பண்றாங்க, மற்றவங்க எல்லாம் ஜெபம் பண்றாங்க. அவங்க எல்லாருடைய ஜெபத்தை பார்க்கலாம், இவருடைய ஜெபம் வித்தியாசமா இருக்கிறது. அப்ப இதை கவனித்து பார்க்க இவங்களுக்குள்ளால ஒரு கேள்வி வருது, இவர் எப்படி ஜெபம் பண்றாரு, இதே போல நம்ம எப்படி ஜெபம் பண்ணலாம் அப்படின்னுட்டு இயேசு இடத்துல கேட்கிறாங்க. ஆண்டவரே, நீர் அந்த யோவான் ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தது போல எங்களுக்கும் ஜெபம் பண்ண சொல்லித்தாரு. அல்லேலூயா. அதனால தான் ஸ்தோத்திரம், அருமையான தேவன் சொல்றாரு, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசத்தில் ஆவியானவரே, இந்நாளே நடத்தி செல்லுமையா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளே நடத்தி செல்லுமையா. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்ணணும்? அப்போ இந்த ஆண்டவரா இயேசுவை பார்த்து, ஆண்டவரை எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு இயேசுடைய ஜெபத்தில் அவங்க என்ன பார்த்தார்கள், எதை கண்டார்கள்? ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படி என்ன வித்தியாசத்தை இயேசுவின் ஜெபத்திலே கண்டார்கள். அப்ப ஜெபம் எவ்வளவு முக்கியமானது என்பதை இவர்கள் காண்பதற்கு என்ன காரியம் என்பதை நாம் இந்த நாளில நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த மாதத்தின் முதல் நாளில் இருந்து நாம் தொடர்ச்சியான ஜெபங்களை கர்த்தருடைய கிருபையினை சார்ந்து நாம் ஆயத்தமாக்கியிருக்கிற சொன்னால், அந்த ஜெபத்தை குறித்த வார்த்தைகளை தான் இந்த நாளிலே உங்களோடு பேசும்படியாக கர்த்தர் என்னை பாரப்படுத்துகிறபடினாலே உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்ல மாற்றிக்கிறேன். அப்போ இயேசுவை கவனித்து பார்க்கும்போது இயேசுடைய ஜெபத்தில் வித்தியாசம் தெரிகிறது. இயேசுடைய ஜெபத்தில் மாற்றம் இருக்கிறது. அவருடைய ஜெபமே மற்ற ஆட்கள் ஜெபம் பண்ற மாதிரி இல்லை, நம்ம ஜெபம் பண்ற மாதிரி இல்லை.
அவருடைய ஜெபம் வேற மாதிரி இருக்கு. அப்படி எதை பார்த்து அவர்கள் அந்த சீசர்கள் இயேசுவிடத்துல ஜெபிக்க கேட்டாங்க? நல்லா கவனிங்க, நம்ம ஜெபம் எப்படி இருக்கு? அல்லேலூயா. நம்ம ஜெபத்தை பார்த்து யாராவது உங்களை மாதிரி நானும் ஜெபம் சொல்லி கேட்கிறாங்களா? சோத்ரம். அல்லேலூயா. சோத்ரம். யோசிச்சு பார்ப்போம். சோத்ரம். நம்ம ஜெபம் பண்றதை பார்த்து யாராவது நீங்க எப்படி ஜெபம் பண்றீங்க? நல்லா ஜெபம் பண்றீங்களே, நல்ல அந்நிய பாஷை பார்த்து ஜெபம் பண்றீங்களே, நல்ல உங்க ஜெபத்துல நல்ல மாற்றம் இருக்குது, நாங்க ஜெபம் பண்ற மாதிரியான நீங்க ஜெபம் பண்ண மாட்டிருக்கீங்க அப்படின்னு யாராவது கேட்கிறாங்களா? அப்படி கேட்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஜெபங்கள் மாறணும். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாளிலே நாம் அதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். 28வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோவை கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இயேசுவை பார்த்து சீசர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஜெபம் பண்ண போதிக்க வேண்டும் சொல்லுகிறாங்க. அப்போ இயேசுவை பார்க்கிற போது அவருடைய ஜெப காரியத்தை இவர்கள் கவனித்து பார்க்கிற போது அங்கே ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறபடினாலே இவர் எப்படி ஜெபிக்கிறார், நாம் ஏன் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதெல்லாம் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இயேசு அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களிலே அவர் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபத்தில் ஏன் ஆண்டவர் ஜெபித்தார்? எதற்காக அவர் ஜெபம் பண்ண வேண்டும்? ஸ்தோத்திரம். அந்த ஜெபத்தை பார்க்கிற போது இந்த சீசர்கள் என்ன கற்றுக்கொள்கிறார்கள்? ஸ்தோத்திரம். அதே நாம் இந்த நாளில பார்க்கிற போது சில காரியங்கள் என் மனதுக்கு பட்டதை உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். பாருங்க, ஜெபம் என்பது முதலாவது பிதாவாகிய தேவனோடு அவர் வைத்திருந்த ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறதாக இருந்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்திலே 35வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று தேவத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. இயேசு அவர் தேவனாக இருந்தாலும் அவரால் எல்லாம் செய்ய முடியும் என்றாலும் அவரால் தான் இந்த உலகமே முழு உலகமே சிருஷ்டிக்கப்படும் என்று சொல்லி நாம் அவரை மகிமைப்படுத்தினாலும் இந்த இயேசு அவருடைய வாழ்க்கையை பார்க்கிற போது ஸ்தோத்திரம் அவரை கவனிக்கிற போது அவர் ஜெபிக்கிறவராக இருக்கிறார். அப்ப நமக்கு ஜெபத்துக்கு முன்னோடியா இருப்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நம்ம ஜெபம் பண்ணணும்? ஜெபம் பண்ணாம அவருக்கு ஒண்ணும் தெரியாதா என்று கேட்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஊழியக்காரர்களை கொண்டு என்னுடைய வாழ்க்கையை சந்திக்கிற போது நானும் அதை தான் கேட்டேன். டைபாய்டு காய்ச்சல கஷ்டப்பட்டுட்டு மண்டைக்காடு கோயில போய் சோத்திர திருநாள்லாம் போட்டுட்டு காணிக்கலாம் போட்டுட்டு சோத்திரை சொகம் ஆயிரம் சொல்லி பார்த்தேன்னா சொகம் ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்து 6 ஊசி போட்டு ஒன்றும் சரியாவலை. அல்லேலூயா. சோத்திர வீட்டுல வந்து படுத்ததுன்னா சோத்திரம் ஆஸ்பத்திரி போயிட்டு தான் வந்திருக்கிறேன். வீட்டுல அம்மா அப்பா இல்லை. அப்போ ஸ்தோத்திரம் அவங்க மண்டைக்காடு கோயிலுக்கு வியாபாரத்துக்கு போயிட்டாங்க. பக்கத்துல ஜெபம் பண்ணதுக்கு ஒரு வாலிப பிள்ளைக்கு பிசாசுபடி, அதுக்கு ஜெபம் பண்ணதுக்கு நம்ம தேவ மனுஷர்கள் வந்தார்கள். அவர்கள் வந்த போது பக்கத்துல நம்மள சொன்னாங்க, இவர் பையன் இருக்கிறார், இவனுக்கு சோமல்ல ஜெபம் பண்ண வருவீங்களான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சோத்திரம் அவங்களும் வந்துட்டாங்க. நம்ம ஊழியக்காரங்க எப்பண்டா யாராவது கிடைக்க மாட்டாங்கன்னு காத்துட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. அவங்க வந்தாச்சு, ஆனா நான் வர மாட்டேங்கிறேன். சோதரே என்ன வலுக்கட்டாயமா பிடிச்சு எங்க அத்தையும் மாமாவை பிடிச்சு இழுக்கிறாங்க. நான் சொன்னேன் நான் வரல. என்ன நம்ம ஜெபம் பண்ணாண்டா. அல்லேலூயா. ஜெபம் பண்ணது மனசுக்குள்ள ஜெபம் பண்ணா போதும். நம்ம ஜெபம் பண்ணி என்னத்தை சாதிக்க போறோம்?
இயேசுவை நான் மனசுக்குள்ள கூப்பிட்டு விடுவேன், எனக்கு ஜெபம் பண்ணாண்டா அப்படின்னு தான் வலுக்கட்டாயமா இருந்தேன். ஆனா அவங்க பிடிச்ச உட்கார வச்சு ஜெபம் பண்ணாங்க. கழுத்துல கிடக்குது, கையில இருக்க கழுத்துல கிடந்தது, கையில இருந்தது எல்லாத்தையும் அறுத்து போட்டாங்க. இடுப்புல பார்க்கல, காயத்தை பார்க்கல, இல்லாட்டா அதே அறுத்துருப்பாங்க. அல்லேலூயா. கழுத்துல ஒரு டாலர் கிடந்துச்சு, வேளாங்கண்ணி டாலர். சார் கையில ஒரு கருப்பு கயிறு, இதெல்லாம் நம்ம பாதுகாப்பு போட்டிருந்தோம். அப்போ அவர் சொன்னாரு, இதெல்லாம் நீ அறுத்துரு அப்படின்னு. நான் சொன்னேன், இதெல்லாம் அறுக்க முடியாது, இதெல்லாம் எனக்கு பாதுகாப்புக்குன்னு. அவங்க அடுத்த வாரம் சொன்னாங்க, இது உனக்கு பாதுகாப்பு கிடையாது, இதுதான் உன்னை கட்டி வச்சுக்கிட்டே சாத்தான். அல்லேலூயா. முதலா நான் கேட்கும் போது ஆச்சரியமா இருக்கு, நம்ம பாதுகாப்பா வச்சிருக்கதே சாத்தான்னு சொல்றாங்களே. சரி, ஆனாலும் ஒரு ஒரு வார்த்தை கேட்டேன், நீங்க சரி இந்த கழுத்துல இடந்தெல்லாம் எடுத்துட்டீங்க, எனக்கு ஒரு சிலுவையாவது தாங்க, நான் அதையாவது கழுத்துகள் நினைச்சுறேன் போட்டுறேன். ஏன்னா நான் ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவன், கழுத்துல போட்டிருந்தாதான் எனக்கு ஒரு தைரியம் இருக்கும். நானும் வசனத்தை எடுத்து சொன்னேன். என்ன சோதரம், இயேசுவும் சீசர்களும் படகுல போகும்போது இயேசு கூட இருந்த போதே சீசர்கள் பயந்தாங்கல்ல, அப்போ எனக்கும் அந்த பயம் உண்டு அப்படி. அப்போ அவங்க சொன்னாங்க, சோதரம் இயேசு கூட இருந்தது அவங்க விசுவாசிகள், அதனாலதான் பயந்தாங்க. நீ பயப்படாத, நான் உனக்கு ஜெபம் பண்றேன்னு சொல்லி தலையில கழிச்சு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆனா எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கத்துத்தேன். அந்த ராத்திரியே ஒரு மாற்றம் வந்துச்சு. ராத்திரி முழுது அழுது ஜெபம் பண்ணிருக்கேன். சோத்திர காலையில பார்த்தா சோக்கடித்து இருந்துச்சு. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். அல்லேலூயா. அப்ப ஜெபம் நிச்சயமா ஒரு மாற்றத்தை தரும். சோதர ஜெபிக்காம ஒரு காரியம் நடக்காது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஜெபம் அவசியம் இல்லைன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. பாருங்க, அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக இருந்தாலும் அவரே இந்த உலகத்திலே அவர் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொரு காரியங்களையும் செய்வதற்கு அவர் ஜெபம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஞானஸ்நானம் எடுத்தோன்னே ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணாரா இல்லையா? ஜெபம் பண்ணார். ஸ்தோத்திரம். வேதத்தில் மற்ற சுவிசேஷங்களை சொல்லப்பட்டிருக்கு, அவர் ஞானஸ்நானம் எடுத்த உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினார் சொல்லி. ஆனா லூக்கா சொல்லுகிறார், அவர் ஞானஸ்நானம் எடுத்து ஜெபம் பண்ணின போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினார் சொல்லி. அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் மேல இறங்குறதுக்கும் அவர் ஜெபம் பண்ணி இருக்கிறார். 40 நாட்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த பிசாசுடைய சோதனைகளை ஜெயிப்பதற்கு 40 நாட்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதிகளை பார்க்கிற போது அவர் சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கடைசியில கொடுக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணி இருக்கிறார். சோதர பிதாவே, இந்த கைகளின் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி கடைசி வரைக்கும் ஜெபம் பண்ணி இருக்கிறார். அப்போ இயேசுவை கவனித்து பார்க்கிற போது அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஜெபத்தினால் நிறைந்திருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையும் நம் ஜெபத்தினால் நிறைந்திருக்க வேண்டிய அவசியம் நமக்கு உண்டு. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இயேசு அவர் தம்முடைய அவருடைய ஜெபம் பண்ணும்போது 3 பேரை கூட்டு போயிட்டாரு. யாரு? 3 பேரை கூட்டு போயிட்டாரு. யாரு? சந்தேகம் தான். ஸ்தோத்திரம். சரி வாசிங்க, டவுட்டா தானே இருக்கு உங்களுக்கு. 28 வசனம். 9:28. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். சரி, இவங்க 3 பேரையும் கூட்டிட்டு போறாங்க. எதுக்கு கூட்டு போறாரு? ஜெபம் பண்ணதுக்கு மலையை கூட்டு போறாரு. ஆனா இந்த ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா, சோத்ரர் அல்லேலூயா, எதுக்கு ஜெபம் பண்ணதுக்கு கூட்டு போறாரு? யார் ஜெபம் பண்ணா? இயேசு ஜெபம் பண்றார். அப்போ இவங்களும் அந்த இடத்துல இருக்காங்க. அப்ப இயேசு தனியா ஜெபம் பண்றாரு. அல்லேலூயா. இவங்களை ஒரு இடத்துல கொண்டு உட்கார வச்சுட்டு, சரி நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி போறாரு. அப்ப இவங்க என்ன பண்ணிருக்கணும்? சோத்திரம் ஒன்ல ஜெபம் பண்ணிருக்கணும். இல்லாட்டா அவர் ஜெபம் பண்றதை பார்த்துட்டே இருந்திருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியில முடிகிற ஜெபத்துல தான் பாக்குறாங்க. விஷயம் முடிகிற ஜெபத்துல தான் பாக்குறாங்க. நம்மள நிறைய நேரத்துல அவர் நம்மளை கொண்டு உட்கார வச்சிருப்பாரு. நம்ம என்ன பண்ணுவோம்னு விழுந்துகிட்டே இருக்கும்.
அல்லேலூயா. அதுதான் நமக்கு பிரச்சனை. கவனிக்க வேண்டியவரை கவனிக்க மாட்டோம், பார்க்க வேண்டியதை பார்க்க மாட்டோம், நாம் சொல்ல வேண்டியதை சொல்ல மாட்டோம், ஜெபிக்க வேண்டிய காரியத்தை ஜெபிக்க மாட்டோம். அதனாலதான் அநேக விஷயத்துல நமக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, போராட்டம் வந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த இயேசு அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணுகிற போதுதான் அங்கே அவரை குறித்து பிதாவாகிய தேவன் ஒரு வார்த்தை, ஒரு அறிக்கை கொடுக்கிறார். என்னென்ன? இவர் என்னுடைய நேசகுமாரன். அல்லேலூயா. இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். அப்ப இயேசு அவர் எதுக்கு ஜெபம் பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் நேசகுமாரனா இருக்கிறபடினாலே ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நேசகுமாரனா இருக்கிறதுனால ஜெபம் பண்றாரு. அதே நேரத்துல அவர் ஜெபம் பண்ணுகிறதுனால பிதாவாகிய தேவனுக்கு பிரியமானவராக இருக்கிறார். அப்ப யார் அதிகமா ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் தான் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும். ஒரு அழைப்பு அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சோதரம் எந்த காரியத்துக்கு நம்ம கொடுப்போம்? கல்யாண வீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், இறந்து போனாச்சுன்னா முக்கியத்துவம் கொடுப்போம். ஆமென். பிறந்த நாள் வீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், என்கேஜ்மெண்ட் வீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். கருப்பு கயிறு வெள்ளை கயிறு அதெல்லாம் கட்டுறாங்கன்னு அதுக்கு நினைச்சுவோம். அல்லேலூயா. முக்கியத்துவம் கொடுப்போம், எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனா ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இயேசு அவருக்கு அநேக வேலைகள் இருந்தது, அநேக நெருக்கங்கள் இருந்தது, ஜனங்கள் தேடி தேடி ஓடி வந்தார்கள். ஆனால் எல்லாரையும் கவனிக்கிறதுக்கு அவருக்கு நேரம் சரியா இருக்குது. வேதம் சொல்லிருக்கு, அவர் போஜனம் பண்ணுகிறதுக்கு கூட இடம் கிடையாது, நேரம் இல்லை. அல்லேலூயா. நமக்கு சாப்பிடக்கு நேரம் இருக்குதா? ஒரு ஆளு சொல்லுங்க வைப்போம். சாப்பிட நேரம் இல்லைன்னு சொல்றாங்க, ஒரு ஆளு சொல்லுங்க வைப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தூங்குறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றாங்க, ஒரு ஆளு சொல்லுங்க வைப்போம். சோதரம். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் மட்டும் தான் சொல்றேன். சோதரம். பாருங்க, தூங்குறதுக்கு நேரம் இருக்குது, சாப்பிடறதுக்கு நேரம் இருக்குது, பிரயாணம் பண்ண நேரம் இருக்குது, பஸ்ஸு காத்திருக்க நேரம் இருக்கு, ட்ரெயினுக்கு காத்திருக்க நேரம் இருக்குது, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. ஆனா எதுக்கு நேரம் இல்லை? ஜெபிக்க நேரம் இல்லை. வேலைக்கு போற நேரம் இருக்கு, அங்க வேலை பிந்திச்சுன்னு அதுக்கு நேரம் இருக்குது, எல்லாத்துக்கும் நேரம். ஆனா ஜெபமனுக்கு நேரமே இல்லை. நம்ம சுத்திரம் அவரோடு தொடர்பு கொள்வதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு இணைப்பு பாலம் தான் ஜெபம். அல்லேலூயா. இயேசு பிதாவாகிய தேவனோடு அவர் தன்னுடைய தொடர்பை வைப்பதற்கு, தன்னுடைய அணுகுமுறையை வைப்பதற்கு, அவரோடு ஒன்றா இருப்பதற்கு, பிதாவும் நானும் ஒன்றா இருக்கிறோம் சொல்வதற்கு முக்கிய காரணம் எதுன்னு சொன்னா ஜெபந்தான் காரணமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதிகமாக ஜெபிக்கிறார். இன்னைக்கு அநேக நேரத்துல நேரம்லாம் ஓடுறாங்க. அதனால தான் சொல்றார், இந்த மாசத்துல எல்லா ப்ரோக்ராமையும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டு அவரோடு கொஞ்சம் இருப்போம், அவருக்கு பிரியமானவர்களா மாறுவோம். சொல்றா பாருங்க, இயேசு ஏற்கனவே பிதாவுக்கு பிரியமானவர் தான், பரலோகத்தின் தேவனுக்கு அவருக்கு பிரியமானவர் தான், பரிசுத்தர் தான். அவர்கிட்ட எந்த பாவமும் கிடையாது, அவர்கிட்ட எந்த குறையும் கிடையாது, எந்த குற்றமும் கிடையாது. அவரே அவரோடு ஜெபம் பண்ணி அவருக்கு பிரியமானவராக இருப்பதற்கு ஜெபம் பண்ணுன்னு சொன்னா நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இந்த உலகத்துல எவ்வளவு பாவங்களை செய்கிறோம், சரி, எவ்வளவோ அக்கிரமங்கள் நமக்குள்ள இருக்கிறது, சரி, எவ்வளவு மீறுதல்கள் இருக்கிறது. நம்ம சங்கீதத்துல பார்த்தோம்ல, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தரை பாடிக்கிட்டே இருந்தான், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஸ்தோத்திரம். மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும், ஆமா, ஏன் பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். இதெல்லாம் சொல்லி பாடிட்டு இருந்தவனுக்கு இப்ப பயம் வந்துட்டு. அல்லேலூயா. பயம் வந்துட்டு, நடுக்கம் வந்துட்டு, இவனுக்குள்ளால ஒரு போராட்டம் வந்துட்டு, கலக்கம் வந்துட்டு. பாவம் மனிதனை கலக்கத்துக்குள்ள கொண்டு வருகிறது, பாவம் மனிதனை பயத்துக்குள்ள நடத்துகிறது, பாவம் அவனுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி விடுகிறது, தேவனுக்கும் அவனுக்குள்ள தொடர்பை துண்டித்து விடுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு பாவத்தோடு கடவுள்கிட்ட போயாச்சுன்னா நமக்கு எல்லா காரியம் நடக்கும் சொல்லி நினைக்கிறவர்கள் உண்டு. பாவத்தோடு போகிற போது உதவி செய்கிற கடவுள்கள் நிறைய இருக்கிறாங்க. அல்லேலூயா. தண்ணி அடிச்சுட்டு போனாலும் ஸ்தோத்திரம் உதவி செய்கிற கடவுள் இருக்கிறாங்க. ஏன்னா அதுவே தண்ணி அடிக்கதான் செய்யும். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம்.
2 3 வச்சிருந்தாலும் அங்க போனா விடுதலை கிடைக்கும், காரியம் நடக்குது. ஏன்னா அதுவும் அப்படித்தான் இருக்கு. அல்லேலூயா. கைக்கு ஒண்ணு காலுக்கு ஒண்ணு வச்சிட்டு இருக்கோம். ஸ்தோத்திரம். பாருங்க இதெல்லாம் பாவத்தினத்துல. அப்ப எந்த பாவத்தோடு இருக்கிற மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு நம்பிக்கை வராது. படைத்தவரோடு சிருஷ்டித்தவரோடு தொடர்பு வராது. தேவனுக்கு நமக்கு பெரிய இடைவெளியை உண்டாக்குகிற ஒரு காரியம் சொன்னால் பாவம். அப்போ பரிசுத்தராகிய இயேசுவே அவர் இந்த உலகத்திலே பிதாவாகிய தேவனுக்கு நேசகுமாரனாக பிரியமானவராக இருப்பதற்கு ஜெபம் அவருக்கு அவசியப்பட்டது சொன்னால், பாவ உலகத்திலே பாவத்தின் போராட்டத்தில் இருக்கக்கூடிய நம்மை நாம் தேவனோடு ஒப்புரவாக இருக்கிறோம். அதுக்கு முக்கிய காரணமா இருப்பது ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாயை திறந்து கூப்பிடு, நீ அவரோடு ஜெபம் பண்ணு, அவரோடு ஐக்கியம் கொள்ளு. அவரோடு நீ ஐக்கியம் கொள்றதுக்கு நீ ஜெபம் பண்ணு சொன்னா, நீ ஒரு நாள் ஜெபம் பண்ணா நெருங்கிட்டு சொன்னா உனக்கு அவருக்கு இடைவெளி வந்துடும். அந்த இடைவெளி வருகிற போது பிசாசு அந்த இடைவெளியை நிரப்புகிறான். உன் வாழ்க்கையில் உள்ள சமாதானத்தை எடுத்து விடுகிறான், சந்தோஷத்தை எடுத்து விடுகிறான், உனக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எடுத்து விடுகிறான். ஆனபடினால்தான் ஜெபம் பண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் தொடராக. அப்ப அவரோடு தொடர்பு வைக்கிறது தான் ஜெபம். ஜெபம் இல்லைன்னு சொன்னா அவரோட தொடர்பு வைக்க முடியாது, அவரை பார்க்க முடியாது. இயேசு அவர் ஜெபிக்கிறார். ஜெபிக்கிற போது பிதாவாகிய தேவன் அவரை குறித்து சொல்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு சொல்கிறார், பிதா எனக்கு பிரியமா இருக்கிற அப்படின்னாலே ஸ்தோத்திரம், அவரின் தனியே இருக்க விடவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் சொல்கிறார். இயேசு அதைதான் சொல்கிறார். ஸ்தோத்திரம், பிதா எனக்கு பிரியமா இருக்கிற அப்படின்னாலே அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர் நம்மளை தனியா இருக்க விட மாட்டார். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறாரு? பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறேன். பிதாவுக்கு பிரியமான என்னது? ஜெபம். அல்லேலூயா. அவர் என்னை தனியா இருக்க விடவில்லை. அப்ப ஆண்டவர் சில நேரத்துல நம்மளை தனியா விட்டுட்டாருன்னு ஒரு ஃபீலிங் வருது, ஒரு எண்ணங்கள் வருது. ஆண்டவர் என்ன தனியா விட்டுட்டாரு, நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த எண்ணம் வர. அவர் கூட இருக்கிறதை நீங்க உணர்வீங்க. அவர் உங்க கூட இருந்து காரியங்கள் நடத்துகிறதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள், அறிந்து கொள்வீர்கள். உங்க விசுவாசம் வளரும். ஸ்தோத்திரம். ஜெபிக்க ஜெபிக்க விசுவாசம் பெருகும். அல்லேலூயா. எல்லா காரியத்திலையும் நன்மை நடக்கும். இயேசு தாசருடைய கல்லறைக்கு முன்னாடி வந்து நின்று சொல்றாரு, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுக்கிறேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் அறிந்திருக்கிறேன், ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்யும் சொல்கிறார். அல்லேலூயா. யோவான் 11வது அதிகாரம் 41 42. அப்பொழுது எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருந்தா எப்பவும் தேவன் நமக்கு செவி கொடுத்துட்டே இருப்பார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ நாம் எப்பொழுது ஜெபம் பண்றோங்களா பேசினா அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். நம்ம ஜெபமனை இருந்தாலே ஸ்தோத்திரம், அவர் நம்முடைய ஜெபத்துக்கு செவி கொடுப்பதற்கு வந்து விடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, மோசே ஜெபிக்கிறார். பாருங்க, மோசே ஜெபிக்கிறார். மோசே ஜெபிக்கிறார். மோசே ஜெபிப்பதற்கு சீனா மலையில ஏறுகிற போது அங்கே மோசே போவதற்கு முன்பதாகவே போதும்
மோசே போவதற்கு முன்பதாகவே ஸ்தோத்திரம் தேவன் மேக ஸ்தம்பத்திலே மோசேக்காக காத்திருக்கிறார். கவனிங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபம் பண்ண இருக்கும்போது நமக்காக யார் காத்திருக்கிறார்? தேவன் காத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம ஜெபம் பண்ண இருக்காட்டா நமக்காக காத்திருக்கிறவர் நம்ம என்ன செய்றோம்? ஏமாற்றுகிறோம். அல்லேலூயா. நம்ம ஜெபம் வச்சிருக்கிறோம், அவர் உங்களுக்காக வெயிட் பண்றார். சோதரா என் பிள்ளைங்க வருவாங்க, என்னை ஆராதிப்பாங்க, தங்கள் காரியங்கள்லாம் என்னிடத்துல சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க, இன்னும் என்னோடு நெருங்குவதற்கு அவர்கள் முயற்சி பண்ணுவார்கள் சொல்லி ஆண்டவர் வெயிட் பண்ணுவார். அல்லேலூயா. சோதரா நமக்கு வேண்டி யாரும் வெயிட் பண்ணல, ஆனா அவர் நமக்கா வெயிட் பண்றாருன்னா எவ்வளவு விஷயம். சோதரா ஆமென். அல்லேலூயா. அப்புறம் வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, அப்போ நாம் ஜெபிக்கிற போது ஸ்தோத்திரம் அவர் நமக்காக காத்திருக்கிறாரு, நம்ம பிரியம் கொள்ளுகிறாரு, நமக்காக காரியங்களை செய்ய அவர் அறிந்திருக்கிறாரு. அருமையானவர்களே, இயேசு அவர் பிதாவுக்கு பிரியமானவராக இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் சொன்னா, அவரை கவனித்து பார்த்தால் அவர் எப்பொழுதும் அந்த கனெக்ஷன்ல சரியா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, திடீர்னு நைட்டு கரண்ட் போயிருது பத்தியெல்லாம். ஆமா, திடீர்னு மைக்கிலையும் போயிருது. விஷயம் என்ன? கனெக்ஷன் இல்லாம ஆகுது. அல்லேலூயா. கனெக்ஷன் இல்லாட்டா வீட்டுக்குள்ள இருந்தவங்க வெளியே வந்துருக்காங்க. ஏன்னா காத்து வீச மாட்டேங்குது, தண்ணியா ஊத்துது. சோத்திரம் கவர்மெண்ட் ஏசுவாங்க, இபி டிபார்ட்மெண்ட் ஏசுவாங்க. சோத்திரம் யாரெல்லாம் திட்ட முடியுமோ எல்லாரையும் திட்டுவாங்க. அல்லேலூயா. ஆமா, சோத்திரம் எல்லாரையும் திட்டது. ஏன்னா கரண்ட் இல்லை, சோத்திரம் கனெக்ஷன் இல்லை. எல்லாம் இருக்குது, ஃபேன் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, அது கிரைண்டர் இருக்குது, கரண்ட் அடுப்பு இருக்குது, இன்னும் என்னென்ன ஒண்ணுமோ எல்லாம் இருக்குது. ஆனா என்ன இல்லை? கரண்ட் இல்லை. நம்மகிட்ட எல்லா திறமையும் இருக்குது, ஆனா என்ன? ஜெபம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே அவர் எல்லா கிருபைக்கும் அவர்தான் ஊற்று. அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவரே எல்லாவற்றையும் செய்கிறவர், அவர்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். அவரே எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே அவர் நடைமுறைப்படுத்துவதற்கு, பிதாவாகிய தேவனுக்கு பிரியமானவராய் இருப்பதற்கு, பிதா இவருக்கு செவி கொடுப்பதற்கு ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணாண்டோமா? நம்ம பாவங்கள் மாறக்கு ஜெபம் பண்ணணுமே. சொல்றோம், நம்ம இன்னும் பிரியமா மாறலையே. அல்லேலூயா. நம்ம இன்னும் அவருக்கு பிரியமா மாறல. இயேசு ஏற்கனவே பிரியமா மாறிட்டாரு, ஆனாலும் ஜெபம் பண்ணார். நம்ம இன்னும் தேவனுக்கு பிரியமானவர்களா மாறல. இன்னும் கோவப்படுறோம், இன்னும் எரிச்சல் வருது, இன்னும் கெட்டார்த்தம் வருது. சோதரம் இன்னும் தேவையில்லாத எண்ணங்கள் வருது, தேவையில்லாத காரியங்கள் வருது, இதெல்லாம் வருது. நமக்குள்ள பாவம் இருக்குது. அப்போ நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. சோதரம் பாருங்க, நம்மெல்லாம் ஜெபிக்கிறது இன்னும் குறைவாதான். நம்ம அதிகமா ஜெபிக்கணும். ரெண்டாவது, இந்த இயேசுவிடத்துல அவர்கள் கவனித்து பார்த்தபோது, அவருடைய ஜெபத்தை கவனித்து பார்க்கிற போது இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனம். ஒன்பதாவது அதிகாரம் 30-31. அந்தியும் மோசே எலியா என்னும் இரண்டு பேரும் மகிமையோட காணப்பட்டு அவருடைய சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிறார். அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. எல்லாரும் கேக்குதா? ஹல்லேலூயா. பேசுறா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்றியும் மோசே எலியா என்னும் இரண்டு பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடைய சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள்.
அப்போ முதலாவது கவனிங்க, இயேசு ஜோமன்கிறார். ஜோமன்கிற போது பிதாவின் தேவனுக்கு நேசகுமாரன் என்கிற அந்த நிலைமையில இயேசு காணப்படுகிறார். அல்லேலூயா. அவருக்கு பிரியமானவராக காணப்படுகிறார். பிதாவின் தேவனோடு அவர் தொடர்பு வைத்துக் கொள்கிறார், ஐக்கியம் வைத்துக் கொள்கிறார். அவரோடு ஐக்கியம் வைப்பதற்கும் இவர் பிதாவோடு பிதா இவரோடு இருப்பதற்கும் ஒரு ஐக்கியம் ஜெபமாக இருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது, இயேசு ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணுகிற போது இன்னொரு காரியம் நடக்கிறது. மோசே எலியா என்பவர்கள் அவர்கள் மகிமையோடு காணப்பட்டு அவருடைய சம்பாஷணம் பண்ணுகிறார்கள். அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற பாடுகளை குறித்து சம்பாஷணம் பண்ணுகிறார்கள். அப்ப ஜெபத்துல தான் இயேசுவுக்கு ஒரு காரியத்தை தெரிவிக்கப்படுகிறது. அவர் தேவனாக இருந்தாலும் இந்த உலகத்திலே அவர் 100 மனிதனாக இருந்து வந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலருடைய மனதில் சில கேள்விகள் இருக்கலாம். அவர் மனிதன் தானே, நல்ல மனிதனாக வாழ்ந்த மனிதன் தானே, அப்பயே அவரை கடவுள் சொல்றாங்க. ஸ்தோத்திரம். அவர் நல்ல மனிதனாக வாழ்ந்த மனிதனாக 100 மனிதனாக இருந்தார். அதே நேரத்தில் 100 அவர் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மனிதனாக வந்ததற்கு காரணம் நீங்களும் நானும் தான். அவர் தேவனாக இந்த உலகத்திலே அவர் வந்திருப்பார் சொன்னால் யாரும் அவரை பார்க்க முடியாது. வேதம் சொல்லியிருக்கிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பாவியா இருக்கிற மனுஷன் தேவனை பார்க்க முடியாது. ஏன்னு சொன்னா அவரை பார்க்கக்கூடாதபடிக்கு அவர் மகா பரிசுத்தராக இருக்கிறார். அவருடைய பரிசுத்தத்தின் முன்பாக யாரும் அவரை நின்று பார்க்க முடியாது. மோசே சீனாய் மலையில இருக்கிற போது அந்த சீனாய் மலையினுடைய அடிவாரத்தில் இருந்த ஜனங்களுக்கு கர்த்தர் பேசுகிறார், 10 கட்டளைகளை கொடுக்கிறார். ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள், மோசே தேவன் எங்களோட பேச வேண்டாம். அல்லேலூயா. தேவன் எங்களோட பேச வேண்டாம், நீர் எங்களோட பேசும். தேவன் பேசினால் நாங்கள் செத்து போவோம். என்ன அவருடைய வார்த்தையை கேட்க எங்களால் முடியாது. ஏசாயா ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். தேவாலயத்தில் போகிற போது சேராபீன்கள் 2 சட்டைகளினால் பாதங்களை மூடி விடுகிறார்கள், 2 சட்டைகளினால் முகத்தை மூடி விடுகிறார்கள், 2 சட்டைகளால் பறந்து சொல்கிறார்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருப்பதாக என்று சொல்லி அவருடைய பரிசுத்தத்தின் மகத்துவத்தை அவர்கள் ஒருவர் கூப்பிட்டு சொல்லுகிறார்கள். காரணம் என்ன சொன்னால் அவருடைய பரிசுத்தத்தின் மகத்துவத்தை, அந்த பிரகாசத்தை தூதர்கள் கூட பார்ப்பதற்கு முடியாதபடிக்கு முகத்தை மூடிக்கொள்கிறார்கள். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய பரிசுத்தமான தேவனை இந்த பூமியில மனிதன் பார்க்க முடியாது. அவன் பார்க்க வேண்டுமானால் அவன் அந்த தேவன் மனிதனாக இறங்கி வந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். அல்லேலூயா. அதனால தான் இயேசு அவர் தேவனாக இருந்தாலும் அவர் கடவுளாக இருந்தாலும் அண்ட சராசரங்களை படைத்தவராக இருந்தாலும் இந்த உலகத்திலே 100 மனிதனாக அவர் இறங்கி வந்தார். அதனால அவருடைய மனுஷிகத்தையும் தெய்வீகத்தையும் யாரும் சந்தேகப்படக்கூடாது, சந்தேகப்பட முடியாது. அவர் மனிதனாக இறங்கி வந்தால் மனிதனுடைய உடம்புல மனிதன் என்னென்ன பாடுகளை சகிக்கிறானோ அது எல்லாம் இயேசுவுக்கும் வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனபடினால்தான் உங்களுக்கு என்ன பாடு வருதோ எனக்கு என்ன பாடு வருதோ அது இயேசுவுக்கு தெரியும். இயேசு பசியா இருந்தார் சொல்லி இருக்கிறது, இயேசு நெத்திரையா இருந்தார் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தாகமா இருந்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு என்னென்ன சோதரம் சரீரத்தின் காரியங்கள்லாம் உண்டுமோ அது எல்லாமே இயேசுவுக்கு இருந்தது. ஆனா ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு காரியம் மட்டும் இயேசுட்டது இல்லை, பாவம் மட்டும் இயேசுட்ட இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன். அப்படியானால் இந்த ஆண்டவர் அவர் மனிதனா இருந்த அந்த நாட்களிலே அவர் ஜெபிக்கிற போது அவர் எருசலேமிலே நிறைவேற்ற வேண்டிய பாடுகளை குறித்து அவர் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து எங்கே சொல்லப்படுகிறது சொன்னால் ஜெபம் பண்ணுகிற போது சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நம்ம செய்யறதுக்கு நமக்கு எங்கே சொல்லப்படும் சொன்னா ஜெப அறையில தான் நமக்கு சொல்லப்படும். நம்ம ஜெபம் பண்ணுகிற போது ஆண்டவர் நமக்கு சொல்வார், ஆலோசனை தருவார், நீ என்னென்ன காரியத்தெல்லாம் செய்யணும்,
தமஸ்கு வீதியிலே சவுல் என்கிறவன் தொடப்பட்டான். கிறிஸ்தவர்களை சீசர்களை துன்பப்படுத்தி அவர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் திட்டம் போட்டு அவன் தமஸ்குக்கு வருகிற போது சடிதியிலே ஸ்தோத்திரம், சடிதி ஒளியிலே என்னுடைய கவனத்தை யாரும் சிதற வைக்க கூடாது. பாருங்க, சடிதி ஒளியிலே சொல்ற ஆண்டவர் இயேசு இந்த சவுலுக்கு தரிசனமாகிறார். அல்லேலூயா. சந்திக்கிறார். என்ன சொல்கிறார்? சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி கேட்கு. முள்ளில் உதைக்கிறவனுக்கு கடினமா என்று சொல்லி சொல்லுகிற போது இந்த சவுல் கேட்கிற, ஆண்டவரே நீ யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அல்லேலூயா. உடனே அவன் அடுத்த கேள்வி என்ன கேட்கிறானே, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், என்ன செய்ய சித்தமா இருக்குன்னு சொன்ன இயேசு சொல்கிறாரு, நீ தமஸ்குக்கு போ, நீ என்ன செய்யணும்னு சொல்லி அங்கே உனக்கு சொல்லப்படும். அல்லேலூயா. சொல்லப்படும் சொன்ன அவன் போய் சும்மா இருக்கல. சும்மா இருந்தானா? இல்ல, 3 நாள் குருடனா தான் இருக்கிறான். அவனுக்கு என்ன நடக்குன்னு ஒண்ணும் தெரியாது. அப்போ ஆண்டவர் இந்த சவுலை குறித்து இன்னொரு மனுஷனை பேசுறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தனாகிய சவுல் என்று பெயர் உள்ள ஒருவனை தேடு. அல்லேலூயா. அவன் இப்ப என்ன செய்யறான்? ஜெபம் பண்ணுகிறான். அடுத்த வசனம். அல்லேலூயா. ஆண்டவர் அழகா சொல்லி கொடுக்கிறாரு அனனியாவே, நீ போ தமஸ்குவிலே இந்த பட்டணம் தர்சு பட்டணத்தனாகிய சவுல் என்கிறவன் இருக்கிறான், அவனை தேடிப்பிடி, அவனை தேடி அவனுக்கு போய் ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த சவுல் சொன்னாலே எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ அவன் ஜெபம் பண்றான். வேணும்னா போய் அவன் போய் 3 நாள் குருடனா உட்கார்ந்து இருக்கிறான். ஸ்தோத்திரம். குருடனா இருக்கிறவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அல்லேலூயா. அவனை ஜெபத்தை குறித்தும் ஆண்டவர் சொல்லுகிறார். கவனிங்க, அவன் ஜெபம் பண்ணுகிறான்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அதே நேரத்தில் அவன் தரிசனம் கண்டதே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஜெபம் பண்ணுகிறதும் தேவன் கவனிக்கிறார். நம்ம காண்கிற தரிசனத்தை அவன் தருகிறார். ஜெபம் பண்ணுகிற போது நம்ம என்ன செய்யணும் அவர் அறிவிப்பார். இயேசு 12 சீசர்கள் தெரிந்து கொண்டார். அந்த 12 சீசர்கள் தெரிந்து கொள்ள முன்னாடி இயேசு செய்த காரியம் ராமனோடு ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. கவனிங்க, ராமனோடு ஜெபம் பண்ணார். அப்போ நம்மள என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணாதான் என்ன பிரச்சனைக்கு என்ன தீர்வு நமக்கு தெரியும். எல்லாரும் தெரியாது. சொல்கிறோம், நம்ம வீட்டில் ரொம்ப பிரச்சனையா இருக்குதா, ரொம்ப போராட்டமா இருக்குதா, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்களை தெரியப்படுத்துவார். என்ன பிரச்சனை தெரியப்படுத்துவார். நம்ம செய்ய வேண்டியது தெரியப்படுத்துவார். இயேசு நிறைவேற்றப்படுகிற பாடுகளை குறித்து அவருக்கு தெரிந்ததுன்னா ஜெபத்தில் தான் தெரியும். அவருக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும். அவர் நிறைவேற்றப்படுகிற பாடுகளை குறித்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். சொன்னாரா இல்லையா? சொன்னார். ஆனாலும் ஜெபிக்கிற போது மோசே, எலியா இவங்க வந்து அவரோடு சம்பாஷணம் பண்ணுகிறார். பிள்ளைகளே, நம்ம நிறைவேற்றப்படுகிற காரியம் சொல்றோம். அன்பான சகோதரர்களே, அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்ன சொல்றோம்? ஆண்டவர் என்ன குறித்து என்ன வச்சிருக்கிறார்? என்னைக்காய் கேட்கிறோமா? நம்ம ஜெபம் பண்ற போது ஆண்டவரே எனக்கு அதைத்தார ஆண்டவரே, இதைத்தார ஆண்டவரே, அப்படி செய்ய இப்படி செய்ய கேட்கிறோம். ஆண்டவரே என்ன குறித்து என்ன வச்சிருக்கிறேன் கேட்கிறோமா?
அல்லேலூயா. நம்ம ஜெபத்திலே கேட்டதை மாற்றணும். ஆண்டவரே, என்னை ரட்சித்திலே எதிர்த்து ரட்சித்து, என்னை அபிஷேகத்திலே எதிர்த்து அபிஷேகம் பண்ணது, எனக்கு கிருபையில தந்திரே எதிர்த்து கிருபையில தந்திருக்கிறேன். நான் என்ன செய்யணும், நான் என்ன காரியத்தை நிறைவேற்றணும், அதுதாங்க நம்மளுடைய டார்கெட். நம்மளை ஆண்டவர் தெரிந்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு டார்கெட் வைத்திருக்கிறார், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இந்த பவுலை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், 9வது அதிகாரம் 15வது வசனத்தில், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அர்த்தவசனம் கூட, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அல்லேலூயா. இயேசு மனுகுலத்தின் பாவத்திற்காக நிறைவேற்ற போகிற பாடுகளை எப்படி எப்படி அவர் நிறைவேற்ற போகிறார் சொல்லி அவருக்கு தெரியப்படுத்துவது ஜெபத்தில் தெரியப்படுத்தப்படுகிறது. அதே போல பவுலை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்தோத்திரம். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அதுக்கு முன்னாடி இவன் நினைச்சா நம்ம தேவனுக்கு அல்லது யெகோவாகிய தேவனுக்கு அவருடைய நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்ம வைராக்கியம் காட்டி அவருடைய நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா பேசி கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் நாம் எல்லாரையும் சிறைப்பிடித்து கட்டி துன்பப்படுத்தி அவர்களை கொடுமைப்படுத்துவதுதான், அதுக்கு தான் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவன் தவறாக புரிந்து கொண்டான் தன்னுடைய வாழ்க்கை குறித்து. அல்லேலூயா. நம்ம அனைவரிடத்தில் நம்ம வாழ்க்கை குறித்து தவறா புரிஞ்சு வைத்திருக்கிறோம். இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் நான் செய்ய வேண்டியது சொல்லி தவறா புரிஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் அதுக்கு அல்ல சொல்றோம், ஒரு சிறிய கூட்டத்துக்காக அல்ல. கவனிங்க, ஆபிரகாம் என்று சொன்னால், ஆபிரகாம் என்று சொன்னால் உயர்வான தகப்பன் சொல்லி அர்த்தம். ஆபிரகாம் என்று சொன்னால் ஜாதிகளுக்கு தகப்பன் சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. சொல்றோம், உயர்வான தகப்பன ஒரு குடும்பத்துக்கு அவன் தகப்பனாக இருக்கிறான், ஒரு கூட்டத்துக்கு தகப்பனா இருக்கிறான். ஆனா ஜாதிகளுக்கு தகப்பன் சொன்னா, இந்த உலகத்துல என்னென்ன வம்சங்கள் இருக்கிறதோ ஜாதிகள் இருக்கிறதோ எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாகத்தான் ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. ஆனா ஆபிரகாம் என்ன நினைச்சாருன்னா, நம்ம ஒரு குடும்பத்துக்கு தான் தலைவனா இருந்தா போதும். நம்ம அனைவரத்தில் அப்படிதான் நினைக்கிறோம், நான் என் பிள்ளைகளுக்கு நல்ல அப்பாவா இருந்தா போதும், நல்ல அம்மாவா இருந்தா போதும், சொல்றோம், என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல ஆளா இருந்தா போதும். இல்ல, நம்மள ஆண்டவர் எதுக்கு தெரிஞ்சிருக்கிறாருன்னு, நீ அநேக ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது, நீ நிறைவேற்ற வேண்டிய உன்னுடைய கடமை இருக்கிறது, உனக்குன்னு ஒரு ஊழியம் இருக்கிறது. அல்லேலூயா. உனக்கு நீ நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் இருக்கு, அதை தெரிந்து கொள்வதற்கு நீ ஜெபம் பண்ணு. நீ அதை தெரிந்து கொள்ளாமல் என்னத்தை சாதிக்க போகிறாய்? அதை தெரிந்து கொள்ளாமல் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாய் சவுலே? அல்லேலூயா. ஜெபத்தை கவனித்து பாருங்கள், இயேசுவின் ஜெபத்தை கவனித்து பாருங்கள். அவரோடு வைக்கிற தொடர்புக்காக ஜெபிக்கிறார். இரண்டாவது, இயேசு நிறைவேற்ற வேண்டிய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார். கெத்செமனே தோட்டத்திலே ஜெபம் பண்றார். அல்லேலூயா. கஷ்டம்தான், நிறைவேற்ற போகிற பாடுகள் கஷ்டம்தான், ஆனாலும் ஜெபம் பண்ணுகிறார், பலப்படுத்தப்படுகிறார். இயேசு நிறைவேற்ற போகிற பாடுகள், அவர் அந்த சிலுவையிலே அவர் பட்ட வேண்டிய வேதனைகள் அதெல்லாம் சகிப்பதற்கு தேவ சமூகத்தில் பலத்தை பெற்றுக் கொடுக்கிறார். அவருக்கே ஜோமணி தான் காரியங்களை செய்யணும்னு சொன்னா நம்ம மாற்றுவோம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை குறித்து என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நாம் ஏதோ சாதாரணமாக வந்து உட்கார்ந்து பவ்யமா உட்கார்ந்து ஆராதிச்சுட்டு போவதற்காக ஆண்டவர் நம்மளை வைக்கல, நம்ம கொண்டு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்ன குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்குன்னு சொல்லி விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா போகும். அல்லேலூயா. அமைதியா இருக்க அல்ல, ஏதாவது செய்யணும், இயேசுக்கா ஏதாவது செய்யணும். ஆண்டவரை ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, அதை நான் நிறைவேற்றணும். ஸ்தோத்திரம். அவன் என் நாமத்தின் எவ்வளவு பாடுபடணும்னு சொல்லி நான் அவனுக்கு அறிவிப்பேன்னு சொல்லுகிறார். அவருடைய நாமத்தை அறிவிக்கிறதற்கும் அவருடைய நாமத்துக்காக பாடுபடுவதற்கும் ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சிருக்கு. ஆண்டவரே என்னை இந்த உலகத்துல வைத்ததுக்கு ஒரு நோக்கம் என்ன? சொல்றேன், நம்ம கஷ்டம் வரும்போது நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் எதுக்கு ஆண்டவரே என்னை படைச்சு? அல்லேலூயா. அப்படி கேட்கிறோமா? எதுக்கு ஆண்டவரே என்ன படைச்சு?
இதெல்லாம் பார்க்கறதுக்காக நான் படைச்சு, இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறதுக்காக நான் படைச்சு, கடவுள்னு சொல்லி ஒருத்தர் உண்டுமா? அவர் எதுக்கு என்ன படைச்சாரு? இல்லைங்க. அப்படி நம்ம கேட்கிறோம். வேண்டாம் வெறுப்பா கேட்கிறோம். அவர் மேல உள்ள வெறுப்பை காட்டு முடியாது கேட்கிறோம். அப்படி அல்ல. ஆண்டவரே, எதற்கு என்னை ரட்சித்து, என்னை குறித்து உங்களுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறோமா? சொல்றோம். அல்லேலூயா. எதுக்கு படைச்சுன்னு சொல்லி வேண்டாம் வெறுப்போடு கேட்கிறோமே, அது அல்ல. சொல்றோம். எதுக்கு என்ன இந்த பாதையில் அனுமதிக்கிறேன்? உங்களுடைய சித்தம் என்ன ஆண்டவரே? இயேசு அவர் ஜெபிக்கிற போது நிறைவேற்ற போகிற பாடுகளை குறித்து அவர் பிதாவாகிய தேவனிடத்தில் கேட்கிறார். சோதரம், நான் என்ன செய்ய வேண்டும்? சோதரம். பிள்ளைகளை பார்த்து கேட்கிறோம், நான் என்ன செய்யணும்னு கேட்கிறோம். புருஷனை பார்த்து கேட்கிறோம், என்ன செய்யணும்னு கேட்கிறோம். மனைவியை பார்த்து கேட்கிறோம், என்ன செய்யணும்னு கேட்கிறோம். தேவனை பார்த்து கேட்கிறோமா? ஆண்டவரை, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? சோதரம். அல்லேலூயா. சபையாரே, கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். மூன்றாவது, இயேசு ஜெபம் பண்ணுகிற போது இன்னொரு காரியத்தை நாம் கவனிக்க முடியும். ஸ்தோத்திரம். லூக்காவின் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 29வது வசனம். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முக ரூபம் வேறு மாறிட்டு, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முக ரூபம் மாறினது. அப்ப நம்ம முக ரூபத்தை மாற்றதுக்கு நம்ம ஜெபம் பண்ணாதான் நம்ம முக ரூபம் மாறும். அல்லேலூயா. ஒரு அழைச்சுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணாட்டா முக ரூபம் மாறாது, வேறுபடும். தாயினுடைய முகம் என்ன செய்யுது? வேறுபட்டது. நம்ம முகத்துல தேவ பிரசன்னம் வெளிப்படணும், நம்ம மறுரூபமாக்கப்படணும். இயேசு ஜெபம் பண்ணுகிற போது அவர் மறுரூபமாகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் பரலோகத்தின் தேவன் தான் அவர். ஆனாலும் ஜெபம் பண்ணுகிற போதுதான் பரலோகத்தின் மறுரூபம் அவருக்குள்ள வருகிறது. அப்போ ஆண்டவர் நம்மிடத்துல அதான் எதிர்பார்க்கிறாரு, நீ ஜெபம் பண்ணாதான் நீ மறுரூபமாக முடியும். நீ ஜெபம் பண்ணாட்டா மறுரூபமாக முடியாது. அல்லேலூயா. மறுரூபம் என்று சொன்னால் மகிமையின் ரூபம். நாம் பரிசுத்தமாவது, அவருடைய மகிமை நமக்குள்ளே வாசமா இருப்பதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்திருக்கிறார். அவருடைய மகிமை பிரகாசமான, அவருடைய மகிமை நமக்குள்ளே வாசமா இருக்கும். நம்ம பார்க்கிற போது ஒரு முக வெளிச்சம் உண்டாகும். மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போயிட்டு வெளியே வரும்போது முகம் பிரகாசித்தது. சீனாய் மலைக்கு போயிட்டு கீழே வரும்போது முகம் பிரகாசித்தது. சீசர்கள் மேல் வீட்டு அறையிலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவதற்கு ஜெபித்துவிட்டு அவர்கள் பிரசங்கிக்கிற போது அவருடைய முகம் பிரகாசித்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு ஜெபிக்கிற போது முகம் பிரகாசிக்கிறது. அவருடைய வஸ்திரம் எல்லாம் வெண் வஸ்திரமாக மாறுகிறது, வெளிச்சமாக மாறுகிறது. ஸ்தோத்திரம். சீசர்கள் இயேசு ஜெபிக்கிற போது தூங்கிக்கிட்டே இருந்தாங்க. இந்த வெளிச்சத்தை பார்த்தா டக்குன்னு முடிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிச்சத்தை போட்டா என்ன வரும்? முடிப்பேன். ஸ்தோத்திரம். இதே போலத்தான் நமக்குள்ள இருந்து வெளிச்சம் புறப்படும் போது நிறைய நித்திரை மயக்கமா இருக்கிறவங்க வெளிச்சத்தை பார்ப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம முகத்தை யாராவது பார்க்க முடியுதா? ஸ்தோத்திரம். சில சொல்லுவாங்க, இந்த மூஞ்சியை பார்க்கறதுக்கு பார்க்காமலே இருக்கா. ஆனா நம்ம ஜெபம் பண்ணிட்டு போனா நம்ம முகத்தை பார்க்கறதுக்கே கொஞ்சம் பேர் வருவாங்க. அல்லேலூயா. எதுக்கு? அழகா இருக்குது, ஏதாவது பண்ணலாம், அப்படி இல்லை. இவங்களுக்குள்ள முகத்துல ஏதோ ஒரு தேவ பிரசன்னம் தெரியுது. அல்லேலூயா. மாமிசத்தின் அழகில்ல, நம்ம முகத்துல இருக்கிற தேவ பிரசன்னம், நம்ம முகத்துல இருக்கிற ஆண்டவருடைய மகிமையை பார்ப்பதற்கு அவர்கள் வருவார்கள். இன்னைக்கு உங்க முகத்தை பார்க்கும்போது இருளடைஞ்சு இருக்குது, துக்க முகமா இருக்கிறீங்க, வேதனையின் முகமா இருக்கீங்க. ஆனா சொல்ற இயேசுவின் சமூகத்தில் நீங்க ஜெபிக்க ஆரம்பித்தால் உங்க முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்க பிள்ளையோட முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் இப்படி. இந்த இடத்துல ஒரு அருமையான அந்த அம்மா இருக்காங்க. கர்த்தர் அவங்க முகத்தை பிரகாசிக்க பண்ண போகிறார். அவங்க மகனுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ண போகிறார். ஸ்தோத்திரம். அவர் ஜெபிக்க போகிறார். அல்லேலூயா. நம்ம விசுவாசிப்போம், கர்த்தர் செய்வார். ஸ்தோத்திரம்.
பாருங்க, நம்ம ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணும் போதுதான் நம்ம மறுரூபமாக்கப்பட முடியும். அது மட்டுமல்ல, நம்முடைய ஜெப வாழ்க்கையில நம்ம மறுரூபமாகிறது மட்டும் இல்ல, இயேசு வரும்போது மறுரூபமாகி போனோம்னா ஜெபம். ஆண்டவர் சொன்னாரு லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம் 26வது வசனம், நீங்க மனுஷகுமாரன் நிற்க பாத்திரவங்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. அல்லேலூயா. அப்போ இன்னையில இருந்து நம்ம ஜெப வாழ்க்கையை கொஞ்சம் அதிகப்படுத்த பார்ப்போம். சுத்திரம் 10 நிமிஷம் ஜெபம் பண்றானே, 20 நிமிஷம் ஜெபம் பண்ணும். ஜெபிக்க கத்த மாற்றங்களை தருகிறார். சுத்திரம். நம்ம என்னென்ன ஜெபங்கள்லாம் நம்ம விட்டுட்டோமோ அது எல்லாத்தையும் மறுபடியும் தொடங்கும். அல்லேலூயா. தொடங்கலாமா? உற்சாகமா இருக்கீங்களா? ஆமென். ரொம்ப கஷ்டமா இருக்குது. கஷ்டம்தான். என்ன செய்யறது, கொஞ்சம் கிரையை செலுத்திதான் ஆக வேண்டி இருக்குது. நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தால் கர்த்தர் நம்முடைய காரியங்களை லெகுவாக்கி விடுவார். அல்லேலூயா. தானியேலுக்கு இல்லாத கஷ்டமா நமக்கு இருக்க போதும். தானியேல் ரொம்ப பிஸிமேன். அவர் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறார். எல்லாரும் கண்ணில் எண்ணெய் ஊற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். தானியேல்கிட்ட என்ன புத்தகம் கண்டுபிடிக்கலாம். அப்போ இவர் எவ்வளவு கவனமா வேலை செய்ய வேண்டியிருக்குது. அவ்வளவு கவனமா வேலை செய்தாலும் இவர் ஜெபமானதை விடார். அதனால தரிசனங்கள் அவருக்கு கிடைச்சு. அல்லேலூயா. செத்தவனை போல விழுந்துட்டார். தரிசனம் பார்க்கும்போது அவரால் தாங்க முடியல. தூதனை பார்க்கிறார். நீ வேண்டிக்கொள்ள தொடங்கும் போதே கட்டளை வெளிப்பட்டதுன்னு சொல்லி வார்த்தை வருது. அப்ப இந்த அனுபவங்கள்லாம் வேதத்தில் இந்த அனுபவங்கள் நமக்கு சொந்தமாகணும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் வேணுமா வேண்டாமா? வேணும். உங்களுக்கு நீங்க விரும்புறீங்களா இல்லையா? எனக்கு அது வேணும். நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட ஜெபத்தில் நடத்துவாராங்க. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளை ஆவிக்கிற நிலைமையில நம்ம அடுத்த நிலைமைக்கு போவதற்கு ஜெபம் ரொம்ப தேவை. ஸ்தோத்திரம். அப்படித்தான் ஜெபித்திருக்கிறாங்க. எலியா ஜெபித்திருக்கிறாரு. எலிசா ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. வேதத்துல ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட எல்லாருமே ஜெபம் பண்ணாம யாருமே இல்லை. அல்லேலூயா. அதுக்கு நம்ம கவனித்து பார்க்கக்கூடிய கர்த்தரா இயேசு கூட ஜெபம் பண்ணாம எதுவுமே செய்யல. ஜெபம் பண்ண பிற்பாடு அவருடைய முகரூபமே மாறி இருக்குது. அவரே மறுரூபத்தை அடைந்திருக்கிறார். இப்ப நம்ம ஜெபம் எல்லாரும் ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே, உம்மை போல அந்த ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு தான். எல்லாரும் ஜெபம் பண்ணணும். சுத்திரம். முடிஞ்சா முழங்கால் போடுங்க, முடியாதவங்க எழுந்து நிற்கலாம். சின்ன பிள்ளைங்களும் ஜெபம் பண்ணணும். எல்லாரும் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ. உண்மையா கேட்க போறோம். ஸ்தோத்திரம்.